இஎம்ஐ வந்து அதுலேயும் அந்த பேர்லேயே சொல்ல வந்துடுறாங்க. இஎம்ஐ டாப்பிக்லேயே இருக்குது. யாரும் வந்து லோன்லாம் வாங்காதீங்க. லோன் வாங்கினா வந்து இப்போ சில பேர் வந்து ரொம்ப அனுபவிப்பீங்க. அதெல்லாம் வந்து இப்போ தவிர்க்க தான் சொல்ல வராங்க அந்த படத்தை. இதை வந்து சும்மா இந்த ஐஃபோன் வாங்குறது ஐஃபோன் வாங்கி இந்த சீன் காட்டுறது அதெல்லாம் அவங்கள வந்து இந்த படம் வந்து ரொம்ப ஷூட் ஆகும் ப்ரோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இந்த ஐஃபோன் தான் ப்ரோ. சும்மா வாங்கிக்கிறானுங்க இஎம்ஐல போட்டு காட்டுறானுங்க இப்படி இப்படின்ட்டு அந்த ஐஃபோன் தான் ப்ரோ ஷூட் ஆகும். மற்ற யாரும் ஷூட் ஆகும் ப்ரோ. இஎம்ஐ தேவைக்கு மட்டும் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். ஆடம்பரத்துக்கு எடுத்துக்கிட்டா கஷ்டம் அதுதான் சொல்லியிருக்காங்க. காமெடியாக இருக்கு படம், பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபோன் எல்லாமே ஈஸியாக கிடைக்குதுன்றதுக்காக எல்லாமே வாங்கிட்டு கஷ்டப்படுறாங்க, அதை தான் சொல்லியிருக்காங்க. தேவைக்கு என்னவோ அதை மட்டும் வாங்கிக்கலான்ற மாதிரி படத்தில் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. இஎம்ஐனா நம்ம நார்மலாக நம்ம ஃபோன் எடுத்தால் எப்படி இஎம்ஐ கட்ட முடியல, ஒரு மாதம் கட்டலன்னு தொந்தரவு பண்ணுறாங்க இல்லையா, அதை கான்செப்டாக எடுத்துகிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல கருத்துள்ள படமாக இருக்குது. நீங்கள் வந்து எல்லோரும் நல்லா தாராளமாக பார்க்கலாம். ஒரு மெசேஜும் கொடுத்துருக்காங்க. என்ஹெச் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆனால் நம்மளுக்கு ஏதாச்சும் அடிப்பட்டால் யாரும் உதவி பண்ணுறதில்ல. அந்த மாதிரி நீங்கள் என்ஹெச் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆனால் கூட்டிட்டு வந்து சேர்த்திங்கன்னா அவங்களுக்கு 5000 இருக்குது. அதே மாதிரி 48 மணி நேரத்தில் கூட்டிட்டு வந்தீங்கன்னா 1,00,000 அவங்களுக்கு வந்து என்னது ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. அதான் நல்ல கருத்துள்ள படமாக எல்லாம் எல்லாருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்துட்டு இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இப்போ இருக்கிற டீனேஜ் பசங்களாம் எல்லாரும் போய் பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரு கனெக்ட் ஆகிற படமாக தான் இருக்குது. இஎம்ஐ ஒரு நல்ல படம், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், ஃபேமிலியோட பார்க்கலாம். இஎம்ஐல நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், என் வீட்டிலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு நானும் ஒரு உதாரணம் தான். இஎம்ஐன்றது கொஞ்சம் எல்லாம் குறைச்சி அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நடக்கணுன்றது தான் என்னோட விருப்பம். இந்த கதை யாருமே பண்ணாத ஒரு கதையாக அவர் பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. இல்லை நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா வரும், கண்டிப்பாக வரும். நல்லா பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்களும் நல்லா பண்ணட்டும். இந்த மாதிரி இஎம்ஐலேருந்து எல்லாரும் சீக்கிரம் வெளியே வரணுன்றது தான் என்னோட விருப்பம். இல்லை ப்ரோ, இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் பையன் அவனுக்கு ஃபேமிலி ஆகிட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து எப்படி இஎம்ஐலாம் எடுத்து சந்தோஷத்துக்காக இஎம்ஐ எடுத்து கஷ்டப்படுறானோ அந்த எமோஷனல் சீனெல்லாம் காட்டியிருக்காங்க. ஹீரோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கேரக்டரும் ஓகே, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அந்த இதுவும் ஓகே ப்ரோ. நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. காமெடி சீனு அதுக்கப்புறம் எமோஷனல் சீனு அது எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எண்டிங் வந்து ஒரு எமோஷ்னலாக ஏதாவது க்ரைங் சீனு அது மாதிரி தான் முடிப்பாங்கன்னு நினச்சேன். பட் வந்து எண்டிங் வந்து ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக முடிச்சிட்டாங்க. நல்லா இருக்கு ப்ரோ படம், ஒர்த்து தான். இது வந்து இப்போது நார்மல் பீப்புள்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க இஎம்ஐ எவன்லாம் இஎம்ஐயில் எடுக்கிறோன்னா அவங்களுக்கு எல்லாருமே செட் ஆகும் ப்ரோ. இந்த படம் பார்த்துட்டு மொத்தம் இஎம்ஐ எடுக்காமல் இருக்கிறதும் எப்படினாலும் நடக்காது. ஏன்னா வந்து ஒரு நம்மளோட சந்தோஷம் ஏதாவது அப்படியே ஸ்டேபிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எடுக்கிறோம். பட் வந்து அது நம்ம இஎம்ஐ எடுத்த பிறகு தான் நமக்கு வந்து அது மெயினான கஷ்டம் என்னன்ட்டு அப்போ தான் நமக்கு ரியலைஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எதுவும் தெரியாது. பட் இந்த படத்துல அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ரியாலிட்டி என்ன இருக்கோ அதை தான் காட்டியிருக்காங்க. ஹீரோயின் பக்கா ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. எமோஷ்னல் சீனு சூப்பராக இருக்குது. காமெடி சீனு இன்னும் தரமாக இருக்குது. அவருக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு ப்ரோ. அவருக்கு அந்த மாம்பழம் சாப்பிட்ற சீனு, அதுக்கப்புறம் அந்த அவருக்காக ஃப்ரெண்டு கட்டிட்டு அவர் வந்து திட்டுற சீனு அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதெல்லாம் ஓகே ப்ரோ. அவரும் நல்லா நடிச்சிருந்தார். ஏன்னா வந்து அவர் ஃபன்னாக தான் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் அந்த ஃபன்லையும் வந்து அவர் எப்படி கோவப்படுறாரு அந்த சீனெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. இதுக்கு மேல் இருக்கிற பசங்க புரிஞ்சுக்கணும், அதுக்கு மேலே எப்படி இருக்கணும் அப்படி இருப்பாங்க சார். அவ்வளோதான். ஃபேமிலி பார்க்குற படம், நல்ல கருத்து இருக்கு இந்த படத்துல. அவ்வளவுதான். நான் ஃபேமிலியே பார்க்கலாம், அம்மாவும் பார்க்கணும், அப்பா பசங்க எல்லாமே பார்க்கணும். இது நல்லா இருக்கு. இஎம்ஐ தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும், அதுக்கு மிச்சம் போகக்கூடாது, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி தான் இருக்கும் இந்த படம். எல்லாரும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் இனிப்பு ஏதாச்சும் கிடைக்கும்.